அடுத்தது 22. கம்பன் ஊருக்கு போக வேண்டாமா? கம்பனுடைய ஊர் தேரெழுந்தூர் என்று பெயர். திரு அழுந்தூர், தேரெழுந்தூர். கம்பன் பாருங்க, நம்ம என்னென்னவோ யார் யாருக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டுறோம், சிலையை வைக்கிறோம், பேனாவை வைக்கிறோம், அத்தை வைக்கிறோம், இதை வைக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் 10,348 பாடல்கள் பொக்கிஷம் மாதிரி கொடுத்தவர் கம்பநாடர். அவர் கொண்டாடுறோமோ? பேச்சு கம்பன் வீட்டு கட்டு தெரியும், கவி பாடும், அத்தை பாடும், இத்த பாடும், நம்ம போறோமோ? எப்பேற்பட்டவர் கம்பர். அடியேன் நான் ஒரு நாட் டு ஜஸ்ட் இம்ப்ரெஸ் அப்பான் த தமிழ் ஆடியன்ஸ் ஹியர், நான் எங்க போனாலும் சொல்லுவேன். இப்போ வடதேசத்துல இங்கிலீஷ்ல போய் நான் உபன்யாசம் பண்ணாலும், டெல்லியிலலாம் போனால் வசந்த் விஹால 9 நாள் இங்கிலீஷ்ல தான் உபன்யாசம், வரவா 90% ஹிந்திக்காரா தான், அங்கேயும் சொல்லுவேன். யாமறிந்த ராமாயணங்களிலே வால்மீகி ராமாயணம் அது மூலம், அது சாஸ்திரம், அதுக்கெல்லாம் கம்பேரிசனே கிடையாது. ஆனா இப்ப ஏனைய மொழிகள், இப்போ இது கிருத்திபாசருடைய ராமாயணம் பெங்கால மொழியில இருக்கு, ஜெகன்மோகன ராமாயணம் ஒடியால இருக்கு, அப்புறம் பானுபக்தருடைய ராமாயணம் நேபாளத்துல இருக்கு, நேபாளி மொழியில இருக்கு, அப்புறம் துளசிதாசரது அவதியில இருக்கு, ஏகநாதருடையது மராட்டியில இருக்கு, முல்ல ராமாயணம்ங்கிறது தெலுங்குல இருக்கு, எழுத்தச்சனுடைய ராமாயணம் மலையாளத்துல இருக்கு, குவெம்பு ராமாயணம் கன்னடத்துல இருக்கு. இவ்வளவு ராமாயணங்கள், அதுல ஒரு மாதிரி டிரான்ஸ்லேஷன் மூலம் அப்படி இப்படின்னு நான் படிச்சு பார்த்திருக்கேன். கம்பராமாயணத்துக்கு கிட்ட வர முடியாது. அடியன் அவளெல்லாம் குறைச்சி சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாம் மகான்கள் தான். லிட்ரரி வேல்யூ என்னம்மா கம்பர்லாம், அவருடைய உவமையெல்லாம் அவருக்கு சமம் அவரே. அந்த கம்பரை பிறப்பித்த ஊர் தேரெழுந்தூர், திரு அழுந்தூர் என்கின்ற பெயர். இங்க பெருமாளை நீங்க போய் சேவிச்சேள், தூக்கின்னு வந்துருவேள். அழகுனா அழகு, ரொம்ப அழகான பெருமாள். கோசகன், பெருமாளுக்கு பேரு என்ன? கோசகன். இன்னொரு பேர் ஆமருவி அப்பன். வச்சுக்கோ, பேரனுக்கு பேர் வைக்கிறதா இருந்தா வச்சிருக்கோம், ஆமருவி அப்பன் பேருங்க. ஆறாவமுதன் ஆமருவி அப்பன் பெரும்புறக்கடல், இவ்வளவு பேர் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன், எழுதி வச்சுங்க. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் மீறிண்டு 4 பேர் எழுதுவா. மை டாட்டர் இஸ் ஆன் த ஃபேமிலி வே, கிவ் ஒன் நேம். இல்ல மாமி 4 நாள் உபன்யாசம் பண்ணி ஒண்ணுமே நன்னா இல்லை, வேற ஏதாவது சொல்லுங்கம்பா. அப்படி இல்லை, ஏதாவது இதுல இருந்தே ஏதாவது எடுத்து வச்சுங்க. தேவாதிராஜன் ஆமருவி அப்பன் கோசகன்னு பேரு. பெருமாளுக்கு 2 புறம் நீங்க அங்க போய் பார்க்கணும். கர்ப்ப கிரகத்துல தேரெழுந்தூருக்கு போனீங்கன்னா ஒரு பக்கம் கருடன், இன்னொரு பக்கம் பிரஹ்லாதன். ஒரு பக்கம் பிரஹ்லாதன், இன்னொரு பக்கம் கருடன். இன்னும் ஒரு திவ்யதேசத்தை பெருமாள் பிரஹ்லாதனோட இருப்பார். அது திவ்யதேசம் இல்ல, அபிமான ஸ்தலம். அனந்தபுர ஜில்லால இருக்கக்கூடிய கதிரிங்கிற ஊர். அங்க பிரஹ்லாதனுக்காக காட்சி கொடுத்தார். கதிரியோட பிரஹ்லாதனோட இருப்பார். இங்க தாயாருக்கு செங்கமலவல்லி தாயார்னு பேரு. உபரிச்சரவசு ஒரு ராஜா தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டாராம். அந்த காலத்து தப்பான தீர்ப்புனா பயப்படுவா. பாருங்க, இப்ப நம்ம தீர்ப்பு கொடுக்கக்கூடிய இடத்துலயே இருக்கக்கூடிய நிலத்துல ஒரு வீடை கட்டிட்டோம்னா வெள்ள அமிச்சுடுறா, தப்பே பண்ணலங்கிறா. அப்பெல்லாம் என்னன்னா, இந்த உபரிச்சரவசு என்கின்றவர் தவறான தீர்ப்பு கொடுத்தபடியால் அவனுடைய தேர், பறந்து கொண்டிருக்கக்கூடிய தேர், அவனுடைய சக்கரம் அழுந்தித்தான். அவனுடைய தேர் அழுந்திய ஊர் தேர் அழுந்தூர், தேரெழுந்தூர். அப்போ உபரிச்சரவசுக்காக இருந்திருக்கார். பிரஹ்லாதன் நரசிம்மாவதாரமானவனு பெருமாள் கிட்ட கேட்டாராம், நன்னா இருக்கே, பெரிய சிங்கமா இருக்கே, பார்க்கறதுக்கு நன்னா இருக்கு, கொஞ்சம் சாந்தமா வாயேன், உன்னுடைய அழகான திருமுகத்தை நான் பார்க்க வேண்டும். நரசிம்மரா ரொம்ப அழகா இருக்க, அழகியான் தானே அறிவுருவம் தானே, கொஞ்சம் உன்னுடைய கிருஷ்ண முகத்தை காண்பியேன் அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் பிரஹ்லாதனுக்காக வைகுண்டாதிபதியா எப்படி இருப்பாரோ காட்சி கொடுத்த ஊர் தான் தேரெழுந்தூர். அதனால்தான் பிரஹ்லாதன் ஆமருவி அப்பனை சேவிச்சபடியே இருப்பார். இந்த ஆமருவி அப்பனுக்கு ஒரு பெரிய சரித்திரம் உண்டு. உற்சவரை போய் சேவிச்சேன்னா கீழே பசுவானது கீழே திருவடியை பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி இருக்கக்கூடிய 2 கண்ணுக்குட்டி பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ அஹோபல மட்டத்துல 45ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழிசிங்கர், வெளிவலம் அழிசிங்கர்னு எழுந்தருடைய இருந்தார். அவர் அந்த பெருமாளை அனுபவிக்கும் போது கூட இருக்கவாளெல்லாம் கேட்டார், ஏண்டா பசு கீழே பார்க்கறது, கண்ணுக்குட்டி மேலே பார்க்கறது ஏண்டா காரணம்னார். என்ன சொல்லுவா, இப்போ கீழே பார்த்துக்க இதோ இல்லை சுவாமி, எல்லாரும் ஒன்னா ஒரே பக்கமா பார்க்க கூடாதுங்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்க்குறேன், இப்படியா சொல்ல முடியும்? பதில் சொல்ல முடியாது. என்ன சொன்னாராம், அந்த பசு தன்னுடைய ஜாதகத்தை யார்கிட்டயோ காமிச்சிருக்கு. ஏதோ நிறைய இப்போ தமிழ்நாட்டில் ஜோசியர்லாம் இருக்காளே, அவள்லாம் ஐபிஎல்ல யார் ஜெயிப்பா, இப்போ பாருங்க ஜோசியம் எந்த அளவுக்கு வந்துடுத்துனா ஐபிஎல்ல யார் ஜெயிப்பா இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த தாய் பசுவானது ஜோசியக்காரர்கிட்ட காமிச்சிருக்கு. அது கேட்டிருக்கு, நான் எவ்வளவு நாள் இருப்பேன்? இன்னும் 2-3 நாள் தான். ஐயோ, இன்னும் 2-3 நாள் தான் இருப்பேன். அப்போ பகவானை முழுக்க அனுபவிக்க முடியாது, நேர நான் திருவடியே சேவிச்சுடுறேன்னு சேவிச்சுதான். உடனே தாய்க்கு ஒரு பயம் வந்துடுத்து, குழந்தை எத்தனை நாள் இருக்கும்னு. உடனே கண்ணுக்குட்டியோட ஜாதகத்தை எல்லாம் கொடுத்து கேட்டவுடனே ஜோசியர் சொன்னாலும் ரொம்ப நாள் இருப்பா. உடனே தாய் கண்ணுக்குட்டிக்கு அட்வைஸ் பண்ணித்தான்,
உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு திருவடிக்கு வரத்துக்கு, நீ முதல்ல அவனுடைய திருமுகத்தை பருகிவிடு. தாய் சொன்னபடியால் திருமுகத்தை அந்த கண்ணுக்குட்டி பருக, அந்த ஜாதகம் சொன்னபடியால் அந்த தாய் பசுவானது பெருமாளின் திருவடியை பார்க்கக்கூடிய இடம். மருவியப்பன் கோசகன் தேவாதிராஜன் பிரஹ்லாதனுக்கும் கருடனுக்கும் பிரத்யக்ஷம் உபரிச்சரவசு பிரார்த்தித்து வந்த எம்பெருமான் திருமங்கையாழ்வார் வாசல்ல போய் அந்த வழியா போகும்போது நான் பாடமாட்டேன்னு விட்டார். என்ன இந்த ஊர் வழியா போகும்போது தேவாதிராஜன் வந்துடுத்தா வாசல்ல போய் கேட்டிருக்கா. கேட்ட இது என்ன கோவில் அப்படின்னா, ராஜா இருக்கக்கூடிய கோவில். ராஜாவெல்லாம் பாடமாட்டேன், அது ஊட்டி நீல்கிரிஸ்ல இருக்கவா பாடட்டும், நான் பாடமாட்டேன் அப்படின்னு விட்டார். அப்ப ஆழ்வார் பாடமாட்டேன்னு சொன்ன உடனே இந்த ஆழ்வார் அப்ப பெருமாள் சொன்னாராம், நான் தான் நின்றுட்டு இருக்கேன், சங்கு சக்கரத்தை பாரு, நான் வேற எந்த ராஜாவும் கிடையாது, நீ என்ன நன்னா பாருன்னு சொன்னோன்னு ஆழ்வார்கிட்ட பெருமாள் பிரார்த்தித்து வந்த இடம் திரு அழுந்தூர் என்கின்ற தேரெழுந்தூர். நெடியானே கடியார் கலி நம்பி நின்னையே நினைந்து இங்கு இருப்பினேனை, கடியார் காளையார் ஐவர் புகுந்து காவல் செய்த அக்காவலை பிழைத்து குடிபோந்து உன்னடிக்கீழ் வந்து புகுந்தேன், கூரை சோறு இவை தந்து என கருளி அடியேனை பணி ஆண்டுகொள் எந்தாய் அழுந்தூர் மேல் திசை நின்ற அம்மானே அப்படின்னு ஆழ்வார் எடுத்தார்.